உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கவியரங்க நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். என் சமுதாயம் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் ஆனந்த் ஃப்ரெடி சில்வா அவர்கள். நல்லதொரு கவிஞரின் தலைமையிலே கவியரங்கம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. கவியரங்க நாயகியாக இந்த கவியரங்கத்தை வரவேற்புரையாற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். தொடர்ந்து அவருடைய வரவேற்புரை அடுத்து கவியரங்கம் நடைபெறும். பாருங்கள் திருமதி பவானி அவர்களே, உங்கள் வரவேற்பை தாருங்கள். நன்றிகள் ஐயா. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வாழ், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்ற பாவேந்தர் பாடல் வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு இன்று 90வது கவியரங்கம். இந்த கவியரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் அன்பு ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று கவியரங்க தலைப்பு என் சமுதாயம். அதாவது சமுதாயத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஊழல், இது போன்ற பல பிரச்சனைகள் பல சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் எவ்வாறு தீர்வு என்பதை தங்களுடைய கவிதைகள் மூலம் வடிக்க வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் இக்கவியரங்கத்தில் கலந்து கொண்டு மிக சிறப்பான கவி வரிகளை தருமாறு அன்புடன் வருக வருக என்று இருப்பால் கவிஞர்களையும் வரவேற்கின்றேன். அத்துடன் இந்த 90வது கவியரங்கத்திற்கு மிக சிறப்பான ஒரு துடிப்பான ஒரு ஆசிரியர் திண்டுக்கல்லில் இருந்து நம்முடன் இணைந்திருக்கின்றார். ஆனந்த் ஃப்ரெடி சில்வா அவர்கள். கேட்ட உடனேயே சரி என்று ஒப்புக்கொண்ட ஆசிரியர் அவர்களை நெஞ்சார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு அவரை இன்முகத்துடன் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அடுத்து நம்முடைய கவிதைகளை கவியரங்குகளை மிக சிறப்பாக வலையேற்றம் செய்து நம்மை மகிழ்விக்க செய்யும் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். மீண்டும் அத்தனை கவிஞர்களும் என் சமுதாயமே என்னும் தலைப்பில் மிக சிறப்பான கவி வரிகளை படைத்து தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த கவியரங்கத்தை ஆனந்த் ஃப்ரெடி சில்வா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர். வாருங்கள் ஐயா. அவனின்றி அணுவும் அசையாது என்பார்கள். அதுபோல எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்களுடைய முதல் வணக்கம். இந்த அரங்கை அழகுற துவக்கி வைத்த அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் திடீரென்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பதவி, பொறுப்பு. இந்த அழகிய பொறுப்பை எனக்கு அளித்த அம்மா பவானி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அழகா ஒரு குளம் இருந்துச்சான். அந்த குளத்துல எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருந்திருக்காங்க, கூட்டமா எட்டி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு பொருள் உள்ள கிடக்குன்னு, அதை யார் எடுக்கிறது அப்படின்றதுல ஒரு பெரிய ஐயம் எல்லாத்துக்கும். திடீர்னு கூட்டத்துக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர் குதிச்சிருக்காரு. ரொம்ப ஆழமான கிணறு, அகலமான கிணறு, ஏதோ ஒரு அறிவார்ந்த பொருள் இருக்குன்னு உள்ள குதிச்சிருக்காரு. குதிச்சவர் எடுத்துக்கிட்டு ஒரு வழியா வெளியில வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்டிருக்காங்க, எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம், நீங்க மட்டும் எப்படி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு, எப்படி உங்களால முடிஞ்சிச்சுங்களா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னை யாரு உள்ள தள்ளி விட்டது அப்படின்னு கேட்டாராம். அது மாதிரி என்னை இந்த அழகிய அமர்வில் அமர்த்திய அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் அப்படிம்பாங்க. இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய கவியரங்கம் 90ஐ தொட்டிருக்கிறது. 90ஐ தொட்டிருப்பதே இன்னும் கொஞ்ச நாளில் சதமடிக்க காத்திருக்கிறது. சதாவதானிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது முழுக்க முழுக்க ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு இந்த பெருமை புகழ் முழுவதும் சாரும்.
எங்களை போன்ற இளைய தலைமுறையினரிலிருந்து மிக பொறுப்பு வாய்ந்த பணிகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அரவணைத்து செல்லுகிற புகழ் ஐயா அவர்களுக்கு உண்டு. அதற்கு எங்கள் அனைவர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சமுதாயமே என்கிற தலைப்பில் ஏறத்தாழ கிட்டத்தட்ட 10-11 கவிஞர்கள் கவி பாட காத்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் அன்போடு நம்முடைய அனைவர் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த கவியரங்குக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். முதலில் திருமதி ரெங்கநாயகி அம்மா அவர்கள் கண்ணன் அவர்களை இந்த கவியரங்குக்கு முதலில் அவரை தன்னுடைய கவிதையை வழங்க அன்போடு அழைக்கிறேன் உங்கள் சார்பில். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவை தலைமைக்கும் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் அவர்களுக்கும் இங்கு வரவேற்கக்கூடிய பவானி அம்மாவிற்கும் மற்றும் இங்குள்ள ஆன்றோர் சான்றோர் அனைவரையும் வணங்கி கவிஞரையும் சிவனையரும் வணங்கி என் கவிதைக்குள் நுழைகிறேன். என் சமுதாயம் என்று சொல்வதால் என்ன பயன்? சமுதாயம் முன்னேற உழைப்பை நல்கு. சமுதாயம் மாற நீ முதலில் மாறு. உன்னை பார்த்து பிறரும் மாறுவர். அனைவரும் சேர்ந்ததுதானே சமுதாயம். தன்னால் உருவாகும் சமுதாய மாற்றம். தன்னலமாய் இருக்காதே, பொது நலம் பேணு. அன்றே பாடினான் பாட்டன் பாரதி. தனி மனிதனுக்கு கொணவில்லையெனில் அன்றே ஜகத்திட அழைத்திடச் சொன்னான். வாழ்ந்தால் அனைவரும் வாழ்வோம் நன்றாக, வீழ்ந்தால் அனைவரும் வீழ்வோம் ஒன்றாக. வீழவா பிறந்தோம் உலகில்? யோசி. வாழத்தானே பிறந்தோம் புவியில். வாழ்வோம் நாமும், பிறரையும் வாழ வைப்போம். இன்ப துன்பங்களை பகிர்வோம், ஒன்றி வாழ்வோம் உணர்வை பகிர்ந்தே. அடித்து பிழைக்க வேண்டாம், துடைப்பாய் அடித்தவர் துயரை. சுதந்திரமாய் வாழ விரும்புவர் சிலமாண்டர். சமுதாய சகதியில் சிக்கிட விரும்பிடார். மத போராட்டம் ஜாதி ஒருநிலை வெறுப்பரே. நாம் எல்லாரும் ஒருதாய் மக்கள் என்ற எண்ணம் கொண்டாலே வேற்றுமை மறையுமே, ஒற்றுமை பிறக்கும். நாளைய சமுதாயம் இளைஞர் கையில். தரிகட்டு போகாமல் நெறியோடு வாழ்ந்தே சமுதாயத்தை சீர்கடாமல் காக்க வேண்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என் சமுதாயம் கல்வியில் சிறக்க வேண்டும். தொழிலில் சிறந்தே பொருளாதார முன்னேற்றம் காண வேண்டும். சிதறி கிடக்கும் சக்தியை திரட்டி சிகர சமுதாயம் அமைப்போம், பாரும் போற்றும். நல்லதொரு சமுதாயம் காண்போம் நாமே. நல்வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. திருமதி ரெங்கநாயகி அம்மா அவர்களுடைய கவிதை மிக அழகாக, மிக மிக அருமையாக இருந்தது. அவருக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்கள் சார்பில் பொறுப்பேற்றிருக்கிற அம்மா பவானி தனஞ்சயன் அம்மா அவர்கள் சார்பில் எங்களுடைய பாராட்டுக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க ஒரு அழகா ஒரு கவிதையில ஒரு வார்த்தையை பதிவிட்டாங்க. வாழ்ந்தால் அனைவரும் ஒன்றாக வாழ்வோம், வீழ்ந்தால் அனைவரும் ஒன்றாக வீழ்வோம் என்று சொல்லி நம்முடைய ஒற்றுமையை சிறப்பாக சொன்னார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடின் அனைவருக்கும் தாழ்வு என்று சொன்ன பாரதியினுடைய வரியை தன்னுடைய கவிதையில மிக அழகாக அவர் கோடிட்டு சொன்னார். நல்லதே நினைப்போம். பாரதி சொன்ன மாதிரி எண்ணிய முடிதலும் நல்லவே எண்ணலும், திண்ணிய நெஞ்சமும் தெளிந்த அறிவும், பண்ணிய பாவமும் பரிதி முன் பணி போல் நன்னிய நின்மன் இங்கு நசிந்திடல் வேண்டும் என்று பாரதி சொன்ன மிகச்சிறந்த பாரதி போல் உங்களுடைய கவிதையை சிறப்பாக ரசித்தோம். உங்களை எங்கள் குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த மனமாற நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. நன்றி ஐயா. திருமதி ரெங்கநாயகி அம்மா அவர்களை தொடர்ந்து நம்முடைய கவியரங்கில் கவி பாட வருகிறார் திருமதி காந்திமதி அம்மா அவர்கள். காஞ்சிபுரம் மண்ணை சேர்ந்தவர். பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மண்ணிலிருந்து கவி பாட காத்திருக்கிறார் திருமதி காந்திமதி அம்மா அவர்கள். அம்மா அவர்களை இந்த அரங்குக்கு அன்போடு அழைக்கிறேன். இணைய அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். என் சமுதாயமே, சமூகத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் இருப்போம். சக மனிதர்களை மதித்து வாழ்வோம். சுய ஒழுக்கத்தினை கடைபிடித்து நடப்போம். சுற்றாரை அனுசரித்து அன்புடன் இருப்போம். சகோதரத்துவ சமுதாயத்தை நாம் வளர்ப்போம். சாதி மத பேதத்தை அறவே துறப்போம். சகிப்புத்தன்மை எனும் பண்பை கொள்வோம். சமூக சிந்தனை மேலோங்கி நிற்போம்.
வலைதளங்களிலே வாழ்வை துளைக்காது இருப்போம். வலைதளத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திட முனைவோம். வன்முறையற்ற அமைதி பூங்காவாக பூமியை மாற்றுவோம். வரலாற்று புகழ்பெற்ற தமிழனை காப்போம். வரலாற்று புகழ்பெற்ற தமிழினை காப்போம். விஞ்ஞானம் என்ற பெயரில் மெய்ஞானத்தை துறந்தோம். விஞ்ஞான வளர்ச்சியால் சிந்தனையை அடித்தோம். மனக்கணக்கு போட்டு கணக்கினை படித்தோம். மடிகணினி கணிப்பி கைபேசியில் கணக்கினை கற்கிறோம். அழகு தமிழின் உச்சரிப்பை மறந்தோம். ஆங்கில வாடையில் தமிழை மாசுபடுத்திட்டோம். சிரித்து மகிழ்ந்து சிட்டாய் வாழ்ந்தோம். சிரிப்பையும் விற்று மன அழுத்தத்தை பெற்றோம். எனதருமை சமூகமே, எனதருமை சமூகமே, எண்ணிலடங்கா ஆற்றலின் கூடமே, வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்திடு வரைமுறையோடு வரலாற்றில் இடம் பெற்றிடு. வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்திடு வரைமுறையோடு வரலாற்றில் அழியா இடம் பெற்றிடு என்று கூறி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவியரங்கில் கவிதை வாசித்த காந்திமதி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுல ஒரு அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, வலைதளத்தில் மூழ்காது வாழ்வை தொலைக்காது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அலைபேசியில் தான் அதிகமாக நாம் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம் என்கிறது புத்தகம், வாசிக்கலாம் என்கிறது புத்தகம், சிக்கலாம் என்கிறது அலைபேசி என்று ஒரு அழகிய கவிதை உண்டு. அவர் மிக அழகாக புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார். நிறைய புத்தகங்களை வாசித்து ஒரு நூலகமாக திகழ்கிறார் என்பது அவருடைய கவிதைகளிலிருந்து தெரிகிறது. காந்திமதி அம்மா அவர்களுக்கு உங்களுடைய கவி பயணம் மிக சிறப்பாக தொடர வேண்டும் என்று எளிய எங்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் மிக அன்போடும் பணிவோடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்களை தொடர்ந்து ஆயிஷா சித்திக் அம்மா அவர்கள் தற்போது நம் அரங்கில் கவி பாடி வருகிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். தற்பொழுதுதான் ரமலானை கொண்டாடிவிட்டு வந்திருக்கிறார், ஈகை திருநாளை. இந்த கவியரங்கில் தன்னுடைய கவிதையை ஈக வேண்டும் என்று உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். வாங்கம்மா. தமிழால் இணைவோம். சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன், ஒருங்கிணைப்பாளராம் தமிழ்பணி செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா ஆகியோரை போற்றி, கவியரங்க தலைமை ஆனந்த் பிரடி செல்வா ஐயா, வரவேற்பு செய்த பவானி அம்மா, நிகழ்ச்சியை வலையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மா மற்றும் கவிபடைக்க இங்கு வந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகள் அனைவருக்கும் முகமன் கூறி என் கவிதையை வழங்குகின்றேன். என் சமுதாயமே, உன்னை முடக்குபவனை எதிர்த்து புறப்படு. உன்னால் முடியும் என்பது உனக்கு புரிகின்றதா? தேவையற்ற பழமைவாத மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைகளில் உன்னை சிறைப்படுத்தி வைத்து உன்னை தன் கட்டுக்குள் வைத்து கண்காணிப்பது உனக்கு தெரிகின்றதா? பாலினம், இனம், ஜாதி, மதம், மொழி, தேசம், இன்ன பிற என எதன் பெயரிலாவது உன்னை அடக்குகின்றான் வலிமையானவன் என்ற எண்ணம் உள்ளவன். நீயும் வலிமையானவன், வல்லவன், ஞானமுள்ளவன், நியாயம் சொல்பவன். என் அருமை நீ சிறந்தவன் என்பதை உன்னை சுற்றி உள்ளவரின் திறனையும் ஒளிவீசச் செய். புதியதோர் சமத்துவ சமுதாயம் செய். அதில் அனைவரும் ஆட்சியாளர்கள், நெறி பிறளாது நடக்கும் நன்மக்கள், முதியோர்களை மதிக்கும் மேன்மக்கள், குழந்தைகள் அனைவரும் கல்வியில் சிறக்க வேண்டும் என்ற சிந்தனையாளர்கள். ஆரம்பம் உன்னிலிருந்தே உதயமாகட்டும். என் சமுதாயமே, நீயே தலைவன், நீயே தொண்டன், யாதும் நீயே என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களுக்கு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்கள். குழந்தைகள் அனைவரும் கல்வி பயில வேண்டும் என்கிற மிகச்சிறந்த கருத்தை தன்னுடைய கவிதையில வைத்திருக்கிறார். காலத்தால் அழியாது, கல்வரால் கொல்லப்படாது, வெண்தளலால் வேகாது, கொடுத்தாலும் குறையாத ஒரு பொருள் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது கல்வி ஒன்றுதான். அந்த கல்வியை நம் தமிழ்நாட்டின் அனைத்து குழந்தைகளும் பெற வேண்டும் என்று தன்னுடைய கவிதையிலே மிக அழகாக கருத்தை பதிவு செய்திருக்கிறார்.
அவர் பதிவு செய்ததை இந்த அரங்கு பாராட்டி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு முறை ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில், ஐயா நீலகண்ட தமிழன் அவர்கள் சார்பில் தலைமை ஏற்றிருக்கிற இந்த அழகிய அமர்வை பதிவு செய்து கொண்டிருக்கிற அனைவர் சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாராட்டுக்கள் ஆயிஷா சித்திக் அம்மா. அவரை தொடர்ந்து நன்றிங்கம்மா. அவரை தொடர்ந்து டாக்டர் மருத்துவர் ரஹீமா அவர்களை இந்த கவியரங்குக்கு அழைக்கிறேன். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று சொன்னதை போல, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொன்னதை போல, கால்நடைகள் மீதும் உயிர்கள் மீதும் அன்பு கொண்டு அந்த துறையை தெரிவு செய்திருக்கிறார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக நிச்சயமாக அவர் திகழ்வார். அவருடைய கவிதைகளை இந்த அரங்கு அன்போடு வரவேற்கிறது. நன்றி ஐயா. என்னை பெற்றெடுத்த அன்னையையும் அவள் கற்றளித்த தமிழ் அன்னையையும் வணங்குகிறேன். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் மற்றும் நிர்வாகிகளுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரங்க தலைமை ஏற்றிருக்கும் கவியரங்க தலைவர் ஆனந்த் சில்வா ஐயாவிற்கு வணக்கம். வரவேற்பு நல்கிய கவிஞருக்கும் தமிழால் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கவிதையுள் செல்கிறேன். என் சமுதாயமே, என் சமுதாயம் என் அடையாளம், வேர்களாய் மண்ணில் ஊன்றி நின்ற கோலம், மொழியின் இனிமை, பண்பாட்டின் பெருமை, ஒற்றுமையின் வலிமை, வாழ்வின் அருமை, சங்கத்தின் ஏடுகள் சொன்ன கதை நீ, சோழனின் வீரம் விளைந்த நிலம் நீ, வள்ளுவன் தந்த நாணச் சுடர் நீ, பாரதி பாடிய விடுதலை கனவு நீ, உழைப்பின் கைகள் உயர்ந்தோங்கி நிற்கும், அன்பின் உள்ளங்கள் அரவணைத்து நிற்கும், சிறுமை கண்டு சீரும் நெருப்பாய் கொதிக்கும், நன்மை கண்டால் பூவாய் மலர்ந்து சிரிக்கும், பசித்த வயிறுக்கு உணவாகும் கருணை, தவிக்கும் மனதுக்கு தேனாகும் உறவு, சாதி மத பேதங்கள் சில நேரம் தலை தூக்கலாம், சுயநல எண்ணங்கள் சிறிது காலம் ஆளலாம், இருப்பினும் அன்பின் கரம் நீளும் இங்கே, மனிதநேயம் வாழும் இங்கே, என்றென்றும் கலைகளின் ஊற்று, இலக்கியத்தின் வாசல், அறிவின் தேடல், ஞானத்தின் வெளிச்சம், நாளை வரும் தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் நம்பிக்கையின் விதை, நேர்மையின் சுவாசம், என் சமுதாயம் என் தாய்மடி, சோகத்தில் ஆறுதல், சுகத்தில் கொண்டாட்டம், உன்னில் நான் வளர்ந்தேன், உன்னில் நான் வாழ்கிறேன், உன்னோடு இணைந்தே என் வாழ்க்கை முடியும். வாய்ப்பளித்த கவிஞர் திலகம் பவானி அம்மாவுக்கும் தமிழ் செம்மல் நீலகண்டன் தமிழன் ஐயாவுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். கடலூரில் இருந்து கால்நடை மருத்துவர் ரஹீமா. ஓயாத கடல் அலைகள் போல தொடர்ந்து தன் கவிதை வரிகளால் இந்த அரங்கை அழகு செய்த டாக்டர் ரஹீமா அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய கவிதைகளில் தமிழ் சிறந்தது, இந்த அரங்கும் மகிழ்ந்தது, இன்னும் சமூகம் செழிப்புற வேண்டும் என்கிற அந்த அவரது ஆவல் நிறைவேற அனைவர் சார்பில் அன்பார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கவியரங்கில் கவி பாட கவிஞர் க. அருண் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அருண் என்றாலே சூரியன் என்பது பொருள். சூரியன் போல இந்த அரங்கில் உங்கள் கவிதைகளால் சுடர் வீச வாருங்கள். வாருங்கள் கவிஞர் அருண் அவர்களே. என ஈன்ற தாய்க்கும் நற்றமிழாம் செந்தமிழாம் அன்னை மொழியை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரையும் செயலாளராம் பாரதிதாசனாரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி வரவேற்புரை நல்கிய தமிழ் திரு பவானி அம்மா அவர்களையும் இன்று தலைமை ஏற்றிருக்கும் ஆனந்த் சில்வா ஆசிரியர் அவர்களுக்கும் ஏனைய கவி ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் சமுதாயமே என்னும் தலைப்பில் கவி பாட இருக்கிறேன். என் சமுதாயமே எங்கே போகிறாய்? நாற்றமெடுத்த சாதி குப்பைகளுக்குள் ஒளிந்து கொண்டாயா? வேஷம் போடும் அரசியல் ஊழல் வேட்டியில் கரை ஏறினாயா?
மனிதத்தை வீழ்த்தும் மதத்தின் போர்வையால் மதம் பிடித்து அலைகிறாயா? காதலின் சாயலில் கண்ணியத்தை சிதைத்து பெண்களை சீண்டி பாலியல் வன்கொடுமைகளில் மூழ்குகின்றாயா? ரம்மி கலாச்சாரத்திற்குள் மூழ்கி பேராசை பெருங்கடலில் தத்தளிக்கிறாயா? கோடிகளில் புரளும் IPL விளையாட்டில் இளைஞர்களின் பாதைகளை திருப்பி விடுகிறாயா? திறன்பேசியினூடே நேரத்தை இழந்து காலத்தை வீணடிக்கிறாயா? இல்லை, போதையின் பாதையை தேர்ந்தெடுத்து போக்கிடம் தெரியாமல் போதையோடு திரிகிறாயா? கட்டிய மனைவி கூடவே இருக்க கள்ளக்காதலில் சிக்கி வாழ்வை சிதறடிக்கிறாயா? உழைக்கவே மனமில்லாமல் பிறர் உழைப்பை சுரண்டி அதிகார மனப்பான்மையில் உழல்கிறாயா? முரட்டு கூட்டத்தில் திருட்டு எண்ணத்தில் தீவிரவாதிகளின் துப்பாக்கி தோட்டாக்களுக்குள் ஒளிந்து கொண்டாயா? இல்லை இல்லை, பொருளாதார முதலீட்டுக்குள் கோடீஸ்வரர்களின் குடும்ப குத்தகைக்குள் சிக்கி போனதா? நீதி தேவதைகளின் கருப்பு துணிக்குள் கட்டவிழ்ந்து கிடக்கிறாயா? என் சமுதாயமே எங்கே போகிறாய்? மாறி வரும் பருவத்தோடு பழகிக்கொள். சீறி வரும் புயலானாலும் வாழ துணிந்திடு. நற்சிந்தனையை தெளிவோடு நல்லதையே நவின்றிடு. நல்வினைகளை செய்து தீவினைகளை அகற்றிடு. தாய்ச்சி சொல்லும் எண்ணத்தை தகர்த்திடு. வீழ்ச்சி ஒன்று வந்தாலும் விழாமல் எழுந்திடு. காழ்ப்புணர்ச்சி இன்றியே கவலைதனை தகர்த்திடு. காலம் என்னும் புயல் மாறி வந்தாலும் கல்வியே உயர்வென உணர்ந்திடு. கலாச்சாரம் மாறினாலும் கண்ணியத்தோடு வாழ்ந்திடு. பண்பாடு மாறினாலும் பண்பறிந்து நடந்திடு. அந்நிய மொழி புகுந்தாலும் அன்னை மொழியை மதித்திடு. ஆடைகளில் புதுமை அணிவகுத்து வந்தாலும் அரைகுறை ஆடைகளை அணிவதை தவிர்த்திடு. இணைய உலகம் உன்னை இயக்க வந்தாலும் உறவுகளோடு இணைந்து வாழ பழகிடு. தகவல் தொழில்நுட்பம் உலகை மாற்றினாலும் தன்மானம் இழக்காமல் பகுமானம் காத்திடு. செயற்கை மனிதன் உலகை ஆண்டாலும் இயற்கையோடு இயைந்து நல் இதயங்களோடு உறவாடு. மாறிவரும் உலகத்தோடு மாமனிதனாக வாழவே என் சமுதாயமே புறப்படு. உனக்கான விடியலை தேடிடு. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள் கவிஞர் க. அருண் ஐயா அவர்களே. ஓதியத்தூரிலிருந்து மிக அழகான கவிதையை, தன்னுடைய கருத்துக்கள் மிகுந்த கவிதையை இந்த அரங்கிலே பதிவு செய்தார். அவருக்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன் அவருடைய கவிதைய. ஒரு அழகா ஒரு வரி சொன்னாரு, கலாச்சாரம் மாறினாலும் கண்ணியத்தோடு வாழ்ந்திடுன்னு சொல்லி காதலையும் அதில் சுட்டி காட்டினார். அவர் சொல்லுகிற போது அந்த குறுந்தொகையில பாடல் வரும், நிலத்தினும் பெரிதே நீரினும் அளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனுடைய நட்பு என்று சொல்லுவார். அவளுக்கும் எனக்குமான உறவு எப்படிப்பட்டதுன்னு வள்ளுவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார் அவரு, உடம்பொடு உயிரிடை அன்னமற்று எம்மிடை மடந்தையோடு கொண்ட நட்பு என்று சொல்லுகிறார். அப்படி அழகான அந்த நட்பை, அழகான காதலை எப்பொழுதும் மாறாமல், கலாச்சாரம் மாறினாலும் அதனுடைய கண்ணியம் குறையாது, பண்பாடு மாறினாலும் அவருடைய அந்த பண்பு குறையாது செல்ல வேண்டும் என்கிற அவருடைய சிந்தனையை நான் மிகுந்து ரசித்தேன். அவருக்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பழனியிலிருந்து திருமதி அம்பிகாவதி ஆசிரியர் அவர்களை திருமதி அம்பிகாவதி அம்மா அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு கவிபாட அழைக்கிறேன். அவர் பழனியிலிருந்து வருகிறார். பழம் நீ அப்பா பழனியப்பா என்கிற தமிழ் கடவுள் முருகன் இருக்கிற இடத்திலிருந்து அம்பிகாவதி அம்மா அவர்களை கவிபாட அன்போடு இந்த அரங்குக்கு அழைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உலக சாதனை தொடர் சிறப்பு கவியரங்கம் 90
இந்த கவியரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நீலகண்ட தமிழன் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, சிறப்புரையாற்றிய பவானி தனஞ்செயன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல்லை சேர்ந்த சிறப்பான ஒரு கதையோடு தொடங்கினார் அருமையாக. வாழ்த்துக்கள் ஐயா. ஆனந்த் பிரடி செல்வா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவனை தொழுது, செயலராம் பாரதிதாசனை போற்றி, ஒருங்கிணைப்பாளராம் தமிழ் பணிச்செம்மல் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு, எனது கவிதையாக என் சமுதாயமே, என்னுடைய நோக்கில் என் சமுதாயமே என்னும் கவிதையை உங்கள் முன் தருகிறேன். என் அருமை நாட்டின் கண்களே, எதிர்கால அறிவின் ஆணி வேர்களே, கேட்டறி நாட்டின் வளர்ச்சியை நாளும், கண்டறி என்ன தேவை வளர்ச்சிக்கென்று, கண்டறி என்ன தேவை நாட்டின் வளர்ச்சிக்கென்று, எந்திர மனிதனை நோக்கிய நம் பயணம், எதிர்பாராத வீழ்ச்சியும் காணலாம் கண் முன்னே. புது மனிதன் தோன்றுகிறான், உன்னை போல பேசுகின்றான், புது மனிதன் தோன்றுகின்றான், உன்னை போல பேசுகின்றான். அவன் 10 மாதம் கருவில் பார்த்து பார்த்து அன்னை அரவணைப்பில் வளரவில்லை. துள்ளி குதித்து ஓடியதில்லை, கனவோடு படிக்கவில்லை, கண்ணீரும் சிந்தியதில்லை, காசு பணம் கண்டதில்லை. புதிதாய் முளைக்கும் காளான் போல கன நேரத்தில் முளைத்திடும் எந்திர கால்கள், புதிதாய் முளைக்கும் காளான் போல கன நேரத்தில் முளைத்திடும் எந்திர கால்கள். அசுர வளர்ச்சியில் ஆடுகிறது சிவநடனம், நீயும் கூர்மையாக்கிக் கொள் உனதறிவை, நீயும் கூர்மையாக்கிக் கொள் உனதறிவை. தூய்மையான உயிர்வழி பெற சுகாதாரம் பேணிடு, இயற்கையை காத்திடு. காலத்தை கணிக்கும் மனிதன் உயர்கிறான், காலத்தை கணிக்கும் மனிதன் உயர்கிறான். உணவிற்கே வழி இல்லாமல் உயிரை விடுகிறோம் உணவருந்தாமல், உணவிற்கே வழி இல்லாமல் உயிரை விடுகிறோம் உணவருந்தாமல். அடிப்படை வசதி இல்லாத நாம் எங்கே, ஆட்டி படைக்கிறது அறிவியல் அங்கே. என் இளைய சமுதாயமே விழித்துக்கொள், என் இளைய சமுதாயமே விழித்துக்கொள், ஓங்கி உழைத்திடு உயிரையும் கொடுத்து. வானெங்கும் வீடெழுப்பி வளம் வந்திடு, வானெங்கும் வீடெழுப்பி வந்திடு. வீதி எங்கும் தூய்மை பேண மறவாதே, அறிந்திடு மாறிடு மாற்றம் புது உலகை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி அம்பிகாவதி அம்மா அவர்கள் மிக அழகான கவிதையை பழனி மண்ணிலிருந்து நமக்காக வழங்கினார். அவருக்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்கள். மிக மிக அழகான கருத்துக்கள் பொதிந்த கவிதை. பழனி என்கிற மண் முன்பு வரலாற்றிலே பொதினி என்று பெயர். உலகத்திலேயே முதல்ல மயிலுக்கு பொன்னாடை போர்த்திய அன்பு கொண்ட ஒரு இனம் தமிழ் இனம். அந்த இனம் முதலில் தொடங்கியது, பொன்னாடை போர்த்துகிற வழக்கம் வந்தது பழனி மண்ணிலிருந்து தான். அந்த பழனி மண்ணிலிருந்து அழகிய கவிதையால் நம் அனைவருக்கும் பொன்னாடை பொருத்திய அம்மா அம்பிகாவதி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆறுவது சினம் கூறுவது தமிழ், அறியாத முருகனா நீ உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு என்று முருகனுக்கே தன் தமிழால் அறிவுரை கூறுகிற இடம் பழனி. அந்த இடத்திலிருந்து எங்களை போன்ற இளையவர்களுக்கும் மிக அழகாக கவிதை வாசித்த அம்மா அம்பிகா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அடுத்து அவரை தொடர்ந்து நாம் அனைவரும் மணச்சநல்லூர் பொன்னி என்ற அரிசியை நாம் மிகச் சிறப்பாக சொல்லுவோம். அப்படிப்பட்ட மணச்சநல்லூர் மண்ணிலிருந்து அம்மா எழிலரசி அவர்கள் இந்த கவியரங்குக்கு கவிதை பாட வருகிறார். அம்மா அவர்களை அன்போடு வருக வருக என்று இந்த அரங்குக்கு அழைக்கிறேன். செம்மொழி தாய் தமிழ் அன்னைக்கும் இணைகின்ற தாய் தந்தைக்கும் என்னுடைய முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் பண்பிற்கும் உரிய பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய உலக சாதனை சிறப்பு கவியரங்கம் வரவேற்புரை நல்கிய அன்பு சகோதரி பவானி அம்மா அவர்களுக்கும், தலைமை பொறுப்பு ஏற்று சிறப்பாக நடத்தி வரும் சகோதரர் ஆனந்த் ஐயா அவர்களுக்கும்,
மற்றும் கவிதை வாசித்த கவிபாட இருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான நல்வணக்கங்கள். 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்துக்கு ஒரு புதுமை வாழ்க. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வாழ்க்கை இனி உண்டோ என்றார் மகாகவி பாரதி. சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று வீர வசனம் பாடிய பாரதி கூற்றை முன்மொழிந்து என்னுடைய இன்றைய தலைப்பான என் சமுதாயமே கவிதையை உங்கள் முன் வாசிக்க வருகிறேன். தொன்மை மிகு எங்கள் பாரத தேசம், வன்மை நெறி பிறழ்வால் சமுதாயம் பெரும் நாசம். அன்பும் அறமும் ஏய்ந்த சமுதாயம், மரத்தோடு மாண்பையும் பிணைந்த சமுதாயம். அந்நியர் வரவால் பழம் பெருமை குலைந்ததே, பண்பாடு மறந்து துறந்து அலைந்ததே. கலைகளும் கலாச்சாரமும் மண்ணில் புதைந்ததே, மூத்தோர் மொழிந்த நல்லுரைகள் சிதைந்ததே. உயிர் காக்கும் உன்னத உழவும் அழிந்ததே, கூடி வாழ்தல் தெருக்கோடிக்கு போனதே. தன்னலம் ஒன்றே புறையோடி உள்ளதே, பொது நலம் நுண்ணோக்கியில் தேடியும் இல்லையே. பரந்து விரிந்த சமுதாயத்தில் பாவிகளின் தொல்லையே. பெற்றோர் சொல் கேளா பிள்ளைகள் சீரழியுதே, இளைய தலைமுறை அழிவில் போகுதே. ஒழுக்கமும் நற்செயலும் இல்லா மனநிலை வந்ததே, கைபேசியில் சமூக நீதி ஆட்டம் போடுதே. தாய்மொழி தமிழ் மறந்து தறிக்கெட்டு அழைதே, மனிதனை மனிதன் ஏய்த்து பிழைக்காமல், மனிதன் ஏய்த்து பிழைக்காமல் மானுடம் காத்து மனித நேயத்துடன் வாழ, மனிதனை மனிதனாய் பார்க்கும் நாளே மங்கா புகழுடன் சமுதாயம் திகழும் நன்னாளே. மனிதனை மனிதனாய் பார்க்கும் நாளே மங்கா புகழுடன் சமுதாயம் திகழும் நன்னாளே என்று கூறி வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மணச்சநல்லூர் மண்ணிலிருந்து மிக அழகிய கவிதையை இந்த அரங்குக்கு வழங்கிய அம்மா எழிலரசி அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில், நம்முடைய அனைவர் சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தன்னுடைய கவிதையில் தமிழ் மொழி பற்றி, உழவு பற்றி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி பேசிய தமிழினுடைய சிறப்பு இன்றைய நிகழ்கால நிலையை சுட்டிக்காட்டினார். அதே போல உழவினுடைய சிறப்பை பற்றி ஒரு அழகிய கவிதை உண்டு. உழவன் உழவை வெறுத்தான், கஷ்டமென்று இல்லை, உழவில் நஷ்டம் என்று நிகழ்கால சிந்தனையை சொல்வார்கள். உழுவோர் உலகத்திற்கெல்லாம் ஆணி என்றார்கள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழன்றும் உழவே தலை அப்படின்னாரு வள்ளுவ பெருந்தகை. அப்படிப்பட்ட உழவின் மீது நாம் அனைவரும் சோற்றில் கை வைப்பதற்கு, அவர் மணச்சநல்லூர் மண்ணிலிருந்து வந்த காரணத்தால் நாம் அனைவரும் சோற்றில் கை வைப்பதற்கு உழவன் சேற்றில் கால் வைக்க வேண்டும், கை வைக்க வேண்டும் என்கிற கருத்தை அவருடைய கவிதையில் மிக அழகாக பதிவு செய்தார். எழிலரசி அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய கவிதை பணி தொடர வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த கவியரங்குக்கு ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை இந்த அரங்குக்கு அன்போடு அழைப்பதில் பெருமையும் பேருவகையும் கொள்கிறோம். ஐயா அவர்களை வருக, உங்கள் கவிதையை தருக. வணக்கம். தமிழ் என் தாய், நான் அவள் சேய். அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவர்க்கும் சிரம் தாழ்த்திய கரம் கூப்பிய வணக்கம். பூமகளே பொன்மகளே எனப் போற்றும் செந்தமிழில் அன்னை நாமகளின் ஆசியிலே பெற்ற சிற்றறிவில் தேமதுரம் போல் இருக்கும் கவித்தொடர் 90க்கு சிறுமுகை ராமகிருஷ்ணன் வந்தேன் என் சமுதாயமே எனும் தலைப்பில் ஒரு கவிதையோடு. என் கவிதையின் தலைப்பு என் சமுதாயமே. அகர முதல எழுத்தெல்லாம் என்று வள்ளுவனார் எழுதிய என் சமுதாயமே, அச்சமில்லை அச்சமில்லை என்று பாரதியார் பாடிய என் சமுதாயமே,
அகர முதல எழுத்தெல்லாம் என்று வள்ளுவனார் எழுதிய என் சமுதாயமே, அச்சமில்லை அச்சமில்லை என்று பாரதியார் பாடிய என் சமுதாயமே, தமிழுக்கு நெல்லிக்கனி பெற்ற ஔவையின் அருந்தமிழே என் சமுதாயமே, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று பாரதிதாசன் கவிதையே என் சமுதாயமே, விழுப்புண் போரிலே மார்பிலே விழாதவன் வீரன் அல்ல, விழுப்புண் போரிலே மார்பிலே விழாதவன் வீரன் அல்ல என்ற என் சமுதாயமே, வழுவாது நீதி தந்த மனு நீதி சோழனும் கண்ணகியும் வாழ்ந்த என் சமுதாயமே, முல்லைக்கு தேர் தந்த பாரிகை போல் ஓரி குமணன் என் சமுதாயமே, முரசு கட்டிலில் மோசி கீரனார்க்கு விசிறி வீசிய மன்னர் என் சமுதாயமே, சோழனும் ஆந்தையாரும் பார்க்காதவர் ஆயினும் நட்புக்கு சான்றான என் சமுதாயமே, தொல்காப்பியரும் நன்னூலும் அகத்தியரும் இலக்கணம் வகுத்த என் சமுதாயமே, கம்பரும் காளிதாசனும் கவியரசு கண்ணதாசனும் கட்டிக்காத்த தமிழ் என் சமுதாயமே, ஐம்பெரும் காப்பியங்களும் 14 கணக்கும் ஐஸ்வர்யம் நிறைந்த என் சமுதாயமே, தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் போன்ற ஆன்மீக வழிகாட்டிய என் சமுதாயமே, ஆடவர் போல் பெண்டிரும் அன்று முதல் இன்றும் வரை ஆட்சியும் அறநெறியே என் சமுதாயமே, இமயம் முதல் குமரி வரை இந்திய சுதந்திர போராளிகளின் இரத்தத்தில் தியாகத்தில் போராடி உடல் உயிர் உடைமை தந்த என் சமுதாயமே, இமயம் முதல் குமரி வரை இந்திய சுதந்திர போராளிகளின் இரத்தத்தில் தியாகத்தில் போராடி உடல் உயிர் உடைமை தந்த என் சமுதாயமே, என் நாட்டு சுதந்திரமும் காணாத வரலாறு நம் வரலாறு என் சமுதாயமே, இதனை நினைவில் கொள், இடர்களை விட்டு தள், எழுதிடவா புது சரித்திரம் என் சமுதாயமே, ஆயிரம் ஜாதி இனம் மொழி பேதம் ஆயினும் நாம் ஒன்று என் சமுதாயமே, ஆயிரம் ஜாதி இனம் மொழி பேதம் ஆயினும் நாம் ஒன்று என் சமுதாயமே, இன்றும் என்றும் வேற்றுமையில் ஒற்றுமை பழமையில் புதுமை என் சமுதாயமே, இன்றும் என்றும் வேற்றுமையில் ஒற்றுமை பழமையில் புதுமை என் சமுதாயமே, அள்ள அள்ள குறையா அமுத சுரபியாய் சொல்ல சொல்ல இனிக்கும் மனித நேயமாய், அள்ள அள்ள குறையா அமுத சுரபியாய் சொல்ல சொல்ல இனிக்கும் மனித நேயமாய், பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடென்று பாரதியின் பாடலே என் சமுதாயமே, பாரதியின் பாடலே என் சமுதாயமே, என் சமுதாயமே, நீ உறங்கியது போதும் என் சமுதாயமே விழி, உறங்கினால் உன்மேலே விழும் பழி, வீரமுடு வேகமுடு விவேகமுடு எழு என் சமுதாயமே, வீரமுடு வேகமுடு விவேகமுடு எழு என் சமுதாயமே, இது கவிதை அல்ல, வேண்டுகோள் அல்ல, அன்பு கட்டளை. வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது கவிதை அல்ல, இது கட்டளை என்று அன்பு கட்டளையிட்ட ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களினுடைய அகவையோடு ஒப்பிடுகிற போது அவருடைய கவிதைக்கு பின்னோட்டம் தருகிற பெரும் வாய்ப்பு தான் எங்களுக்கு கிட்டியிருக்கிறது, எனக்கு கிட்டியிருக்கிறது என்பதை மகிழ்வோடு இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் கண்ணதாசனிலிருந்து கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கவியாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, இறுதியாக சுவையெல்லாம்
சுவை போல இதழ் சிந்தும். கவிதையெல்லாம் ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய கவிதையாகுமா என்று ஒருவேளை நாங்கள் மாற்றலாமோ என்று எண்ணுகிற வகையில் காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் மாறாது கம்பன் அவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வச்ச சீட்டுன்னு சொல்லி கண்ணதாசன் கம்பனை பற்றி சொல்லுகிற போது எப்படி சொன்னாரோ அது போல கண்ணதாசனிலிருந்து கம்பன் வரை தன்னுடைய கவிதைகளில் பதிவு செய்த ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் அம்மா தலைமையுரை ஏற்கவிருந்த செல்வி திருமதி ராஜாமணி அம்மா அவர்களுடைய இடத்திலிருந்து இந்த அரங்கை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அத்தனை பேரினுடைய பெயர்களையும் அன்போடு அழைத்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த அரங்கை அழகுபடுத்த, இந்த அரங்கை மேலும் பொலிவு சேர்க்க, சிறப்புக்கு சிறப்பு சேர்க்க அம்மா தாரகை அம்மா அவர்களை அன்போடு இந்த கவியரங்குக்கு அழைக்கிறேன். அம்மா தாரகை அம்மா இருக்கீங்களா? பாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். நன்றிங்க ஐயா. நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயனாம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தரை வணங்கி, தரணி எங்கும் தமிழ் பரப்பும் தமிழ் பணி செம்மல் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, தற்போது சிறப்பாக முன்னுரையும் பின்னோட்டமும் வழங்கி கொண்டிருக்கும், தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திரு ஆனந்த் சில்வா அவர்களை வணங்கி, உலக கவியரங்க நாயகி, சிறப்பான கவியரங்கம், 90வது கவியரங்கம், அதில் வரவேற்புரை நல்கும் திருமதி பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களை வணங்கி, மற்றும் வலையேற்றம் செய்து கொண்டிருக்கும் சிவகாமி அம்மையாரையும் வணங்கி, சக கவி ஆளுமைகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இன்றைய எனது கவிதை தலைப்பான என் சமுதாயமே என்ற கவிதையை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். என் சமுதாயமே, வீறு கொண்டு எழுந்திடு, வேங்கை புலியாய் சீரிடு, தடுமாறும் உலகில் நன்மையும் தீமையும், இரவு பகலாக சூரிய நிலவாக, பூவும் மனமாக, போதை கொண்ட இளைஞரை திருத்தவே புறப்படு, மதுவினால் மறப்பர் தன்னினை விழப்பர், உறுதி கொண்ட நெஞ்சிலே உண்மையை உணர்ந்திடு, தடைகளை உடை வரலாறு படை, வீறு கொண்ட மனதினால் புது வீரியம் படைத்திடு, நாளை நம் கையில் பாதங்கள் நடந்தால் பாதை பிறக்கும், பாதங்கள் நடந்தால் பாதை பிறக்கும், கவலையை கைவிட்டு உன் தோளில் நீ தட்டு, அதுவே புதுமெட்டு, இளைய சமுதாயமே கிழக்கே விளக்கு, அதையே பழக்கு, சாதிக்கலாம் சந்திக்கலாம், மூத்தோரை மதித்து முன்னேறு முன்னேற்று, பாவையருக்கான பாலியல் வன்கொடுமை எதிர், சட்டம் ஒழுங்கு சரிபார், சாத்தியமே உன் வாலிபமே, இணையத்தில் மூழ்காதே, ஈடு செய் இளைய சமுதாயமே, ஆணவ கொலை ஆண்மை அல்ல இதுவே உண்மை, ஆணவ கொலை ஆண்மை அல்ல இதுவே உண்மை என்று எனது கவிதையை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். நன்றி. குழந்தை தாரகை. தாரகை அம்மா அவர்களுடைய கவிதை வரிகள் மிக அழகுற இருந்தது. இன்றைய நிகழ்கால நிஜத்தை மிக அழகாக தன்னுடைய கவிதை வரிகளிலே வடித்திருக்கிறார். தாரகை அம்மா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் மனமார்ந்த பாராட்டுகளையும் மகிழ்வோடு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் கவிதைகளில் மிகச்சிறந்த நற்கருத்துக்கள் நிறைய இருக்கிறதம்மா. இந்த சமூகத்தின் மீதான உங்களுடைய நற்பார்வை இன்னும் பலரை இந்த சமூகத்தின் மீது நல் எண்ணம் கொள்வதற்கு தூண்டுதலாக இருக்கும். உங்களுடைய கவிதை சேவை எப்பொழுதும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு தேவை என்று உங்களை அன்போடு பாராட்டுகிறோம். இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் உங்களுடைய கவிதை படைத்தமைக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றிகள் அம்மா. தொடர்ந்து சிங்கார சென்னையிலிருந்து
திருமதி சு லலிதா புவனேஸ்வரி அம்மா அவர்கள் கவிபாட இந்த கவியரங்குக்கு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த அரங்கில் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கார சென்னையிலிருந்து அம்மா அவர்கள் சு லலிதா அம்மா அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு கவிபாட அழைக்கிறேன். என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். நன்றாக குருவாழ்க, குருவே துணை. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வல்லுநர்கள், நிறுவனர்கள், வாழ்த்துரைக்குரியவர்கள், தலைவர் அவர்கள் என்ற எல்லோருக்கும், கவி ஆளுமைகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சமூகமே, ஜாதியின் பெயரால் பிரிவினை காண்போரா நீங்கள்? ஜாதியின் பெயரால் பிரிவினை காண்போரா நீங்கள்? குருதி யாவர்க்கும் ஒன்றே என்று சிந்தியுங்கள் என் சமூகமே. மனம் போன போக்கில் வாழ்பவரா நீங்கள்? வாழும் வாழ்க்கை ஒரு முறைதான், சற்று வளமாக யோசிப்பீர்கள் என் சமூகமே. எதிலும் ஏற்றத்தாழ்வு பார்ப்பவரா நீங்கள்? வாழ்வது பொது உடைமை என்பதை உணர்வீரே என் சமூகமே. உண்மை உழைப்பு உயர்வென கருதுபவரே, உலகம் உண்மை என்றும் புகழுமே என் சமூகமே. வையம் உள்ளவரை உன் பெயர் நிலைக்க வேண்டும் என எண்ணுபவரா நீங்கள்? இருப்பதை பகிர்ந்து இன்பம் காணுங்கள் என் சமூகமே. பிறர் துயர் கண்டு வருந்துபவரா நீங்கள்? மனிதருள் தெய்வம் உறைவதை அறிவீர்களா என் சமூகமே. உயிர்களிடத்தில் அன்பின் ஊற்றாய் திகழ்பவரா நீங்கள்? மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிப்பீர் என் சமூகமே. செடிக்கு நாளும் நீர் வார்ப்பவரா நீங்கள்? வரும் சந்ததிக்கு உயிர் வழி தருபவரே, இதை உணருங்கள். மண் பயனுற மரம் வளர்ப்பவரா நீங்கள்? தாவரத்திற்கும் வலியுண்டு உயிருண்டு என அறிவீரே என் சமூகமே. இரக்க சிந்தனை இயல்பாய் உடையவரா நீங்கள்? தக்கோருக்கு தக்க தருணத்தில் உதவி செய்பவராய் இருங்கள் என் சமூகமே. தானம் தவத்தை கண்ணாக கொள்பவர்களா நீங்கள்? உற்றவர் மற்றவர் வாயார உம்மை வாழ்த்துபவர், இதை உணர்வீரே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. பசிக்கு பொய் களவு கொலை கொள்ளை என்று அவை அனைத்தும் நாட்டை விட்டு ஓட மனிதம் காத்து புனிதம் பெறுவீரே, மனிதம் காத்து புனிதம் பெறுவீரே என் சமூகமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அருமையான கவிதை லலிதா புவனேஸ்வரி அம்மா அவர்களே. உங்களுடைய கவிதையில் இரக்க சிந்தனைகள் மிகுதியாக எங்கும் பரவி இருந்ததை இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மனதார பாராட்டுகிறது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரினுடைய மிகச்சிறந்த கருத்துக்களையும் தாங்களுடைய கவிதைகளில் பொதிந்து வைத்திருந்தது எங்கள் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக, ஒரு சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. தொடர்ந்து இந்த அரங்கிலே நீங்களும் தொடர்ந்து இந்த அரங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அழகிய வாய்ப்பை வழங்கிய அப்பா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், தொடர்ந்து இந்த வாய்ப்பினை திடீரென்று எனக்கு வழங்கிய திருமதி து பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக பெருமையோடு நான் திருமதி பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களைத்தான் அன்போடு இந்த அரங்குக்கு அழைக்கிறேன். பொன் குடத்துக்கு பொட்டு வைக்க தேவையில்லை, அழகிய ரோஜாவின் இதழுக்கு வர்ணம் பூச தேவையில்லை, பாலுக்கு சுவையும் தேனுக்கு இனிமையும் நாம் கூட்ட தேவையில்லை, அவை இயல்பாக இருக்கக்கூடியது. அப்படி இயல்பாக தன் கவிதைகளால் இந்த அரங்கை தொடர்ந்து பல அரங்குகளில் பதிவு செய்திருக்கிற, நான் பெரிதும் மகிழ்ந்து கேட்கிற திருமதி பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களை இந்த கவியரங்குக்கு கவிதை பாட அன்போடு அழைக்கிறேன். வருக அம்மா, உங்கள் கவிதையை தருக. நன்றிகள் ஆசிரியர் அவர்களுக்கு. மீண்டும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய
கவியரங்கத்திற்கு மிக சிறப்பாக அனைவரின் கவிதைகளை உள்வாங்கி மிக சிறப்பாக பின்னோட்டத்தை வழங்கி கொண்டிருக்கும் அன்பு ஆசிரியர் ஆனந்த் ரெடி சில்வா அவர்களுக்கும் மற்றும் கவி பாடி சென்ற அனைத்து கவி உறவுகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் சமுதாயமே எனும் தலைப்பில் கவிதை. ஈரமாய் இருந்த நிலம் வறண்டு வருகின்றது, விவசாயியின் மனமும் வறண்டு போகிறது. ஜாதி சான்றிதழ் என்றுதான் ஒழியுமோ? எங்களை சுத்தமாக்கி தங்களை அசுத்தமாக்கும் துப்புரவு தொழிலாளி. வேலை தேடும் இளைஞர்கள் தேடலே வேலையாகி விடுகிறது. இளைஞனே எழுந்து நின்றால் இமயம் தொடும் உன் தோள்கள். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இல்லை. பட்டாசு தொழிற்சாலையிலும் தீப்பெட்டி தொழிற்சாலையிலும் குழந்தைகள் படும் வேதனை. செங்கல் சூளையிலும் கல்லுடைத்தும் வேகும் குழந்தைகள். என்ன சமுதாயம் என்றுதான் இந்த நிலை மாறும். பிஞ்சு குழந்தைகள் முதல் வயதானவரை வெளியே நடமாட முடிகிறதா? காமுகன் பார்வையில் தான் தப்ப முடிகிறதா? என்ன சமுதாயம், என் சமுதாயம் என்றுதான் கேட்க தோன்றுகிறது. புரியாமல் தெரியாமல் இல்லை, எல்லாமே பணம் செய்யும் விந்தை. அரசியல் என்ற பெயரில் நடக்கும் வசூல் வேட்டை, வெள்ளை வேட்டிகள் நடத்தும் அநியாயம், அக்கிரமிப்புகள். பாரதி சொன்ன வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த மாந்தரை நினைத்து விட்டால். என்ன சமுதாயம், என் சமுதாயம் என்றேதான் கேட்க தோணுகிறது. சாதி சமயம் மொழி இனமென்றே பூசல்கள் ஒரு பக்கம், என் மாநிலம் உன் மாநிலம் என்றொரு பக்கம். இவையெல்லாம் ஒருபுறம் சகித்துக் கொள்ள ஒரு தாய் பிள்ளைகளை சொத்துக்காக அடித்துக் கொள்ள எப்படி திருந்தும் என் மக்களும் என் சமுதாயமும்? என்ன சமுதாயம், என் சமுதாயம் என்றேதான் கேட்க செய்யும். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நான் சகோதரி கு பவானி, திருவள்ளூர், சங்க தமிழ் இலக்கியம். நன்றி. உலகத்திலேயே தமிழை ரசிக்க செய்த எங்கள் வான்புகள் கொண்ட வள்ளுவரின் பெயரால் தன் இருக்கிற திருவள்ளூர் மண்ணிலிருந்து மிக அழகிய கவிதையை இந்த அரங்கில் சமர்ப்பித்த அம்மா திருமதி து பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் மனமார்ந்த மகிழ்வார்ந்த பாராட்டுக்களை பெருமையுடனும் உவகையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கவிதைகளுக்கு பின்னோட்டம் சொல்லுகிற அளவிற்கு எங்களுக்கு இன்னும் அகவையும் வரவில்லை, அந்த அளவுக்கு ஆற்றலும் அறிவும் இன்னும் பெறவில்லை என்றாலும் கூட உங்களை பார்த்து கற்ற நிலையிலிருந்து பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளை காணீர் என்று பாரதி சொன்னதை போல மிக அழகாக இந்த கவித்துறையில் தன்னுடைய கவிதைகளால் ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கிற அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய கவிதையில் நான் மிகவும் ஒரு ரசித்த செய்தி, அவர் பெண்களுக்கும் இந்த சமூகத்தில் எதிர் வருகிற போது அந்த எதிர்ப்பை எதிர்கொள்வதற்கு அவர் கொடுத்த அந்த தன்னம்பிக்கை. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே, இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே என்று சொன்ன பாரதியினுடைய அந்த வீரம் அம்மா அவர்களுடைய கவிதைகளில் பட்டு தெரித்தது. அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் மீண்டும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை தொடர்ந்து இந்த அரங்கில் இன்னும் கவி பாடுவதற்காக நன்றிகள் அம்மா. இன்னும் கவி பாடுவதற்காக கன்னி முயற்சியா நான் நடத்திட்டு இருக்கிறதுக்கு முக்கிய பின்புலம் எனக்கு பின்னால் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் பாதுகாப்பாக அரணாக இருக்கிறார் என்கிற தைரியத்தில் தான். எனவே அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த அரங்குக்கு KS இந்திராணி அம்மா அவர்கள், ஆசிரியர் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். ஆசிரியர் என்கிற சொல்லுக்கு ஆசி என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர், குற்றத்தை களைபவர் தான் மிகச்சிறந்த ஆசிரியர் என்று சொல்வார்கள். எங்களுடைய குறைகளையும் எங்களுடைய பிழைகளையும் நீக்குபவர், பொறுப்பவர் தான் ஆசிரியர் பெருமக்கள். உலகத்திலேயே 58 வயது வரை, அதுவும் இப்பொழுது 60 வயது வரை பள்ளி பருவத்தை அனுபவிக்கிற ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது உலகத்திலேயே ஆசிரியர் இனம்தான் என்று நாங்கள் எல்லாம் பெருமையோடும் பேருவகையோடும் சொல்லிக் கொள்வோம். அப்படிப்பட்ட இனத்திலிருந்து இந்த அரங்குக்கு கவிதை ஆசிரியராக கவி பாட KS இந்திராணி அம்மா அவர்கள் வருகிறார். அவரை அன்போடும் மகிழ்வோடும் இந்த அரங்குக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். கவிதைக்கு முன்பாக ஒரு கருத்து,
நேற்று ஒரு ஆசிரியர் பேசிக்கொண்டேன். இப்பதாங்கய்யா கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன்னு. என்னன்னு கேட்டேன், இன்னைக்குதான் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சதுன்னாங்க. ஏமா நீங்க ஏமா இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சு நீங்க ஏமா வருத்தப்படுங்க? ஐயா எங்க பசங்க எல்லாம் எழுதுறாங்கயான்னாங்க. 10 வருஷமா 10ஆம் வகுப்புலயே இருக்காங்க. நம்ம 10 வருஷமா அந்த அம்மா 10ஆம் வகுப்புலயே இருக்காங்க. மேலேயே பாஸ் பண்ணி போக மாட்டேன்றாங்க. நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? பசங்க தனமா பாஸ் பண்ணி போறாங்கன்னு. எனவே இந்த மாணவருடைய கல்வி, மாணவருடைய தேர்ச்சியில தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு, அதற்காக வருத்தப்பட்டு கொண்டு பல ஆசிரியர்கள், நீங்க ஆசை என்றால் இரியர் என்று பிரித்து சொன்னீர்கள். ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபோல் என்று சொன்னீர்கள். பல ஆசிரியர்கள் ஆசு உரியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு தங்களுக்குள்ள பல நோய்களை வர வைத்துக் கொள்கிறார்கள். பல இந்த மன அழுத்தத்தை வர வைத்துக் கொண்டு அந்த மன அழுத்தத்துக்கு உரியவர்களாக, அதுவும் ஒரு குற்றம் தான், அதுவும் ஒரு குறைதான் அவங்களுக்கு. அந்த குறைகளை ஏற்றுக்கொள்ள மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக நிறைய ஆசு உரியவர்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஆசு என்பதற்கு குற்றம்னு அர்த்தமாகாது. அந்த குறைகள், உடல் குறைகள் ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த ஆசிரியர்கள் உண்மையிலேயே இங்க நிறைய பேர் ஆசிரியர்கள் இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்ற ஆனந்த் ரெட்டி சில்வா கூட ஒரு ஆசிரியர் தான். எனவே நீங்கள் எல்லாம் அந்த பையன் படிக்கிறானோ இல்லையோ, நீங்க படாத பாடு படுறீங்க. பட்டு அவனை எப்படியாவது படிக்க வச்சு அவனை பாஸ் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையில மேல வந்துடணும்ன்றதுக்காக படாத பாடுபடுகிறீர்கள். உங்களுக்கு உடம்புக்கு நிறைய நோய்களை வர வைத்துக் கொள்கிறீர்கள். உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் ஒரு நோய்கள் வந்து விடுகிறது. நிறைய ஆசிரியர்களால் இந்த இடக்கரத்தை தூக்க முடியாது. இடக்கரத்தை இந்த இடத்துல வலி எடுக்கும். என்னன்னு சொன்னா, அவங்க அந்த சாக்கை கையில பிடிச்சிக்கிட்டு போர்டுல எழுதுற போது என்ன பண்ணுவாங்க, அந்த சாக்கோட முனை போர்டுல கொஞ்ச நேரம் போட்டோம், பரவாயில்ல, இது தெரிஞ்சுக்க வேண்டிய விடையாது. போர்டுல அந்த சாக் பீஸினுடைய முனை பட்டு இருக்கும். இவங்க கை போர்டுல படாம எழுதுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த மொத்த பலுவும் இந்த தோலுக்கு நாளடைவில் தோள்பட்டை தளர்ச்சி ஏற்பட்டு பலருக்கும் இந்த கையை தூக்க முடியாது, உயர்த்த முடியாது, ஏற்ற முடியாது, இறக்க முடியாது, இப்படிப்பட்ட அவதிக்கு உள்ளாகிறார்கள். பல ஆசிரியர்கள் 40-45 வயதிலே இது மாதிரி இடர்பாடுகளுக்கு ஏற்படுகிறார்கள். ஆசிரியர்களுடன் அன்போடு வேண்டி விரும்பி ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். கைகளிலே இந்த இடத்திலே உங்களுக்கு அந்த சாக் பீஸ் பட்டா பரவாயில்ல, தயவுசெய்து போர்டுல கையை இந்த ஊழிக்கிட்டு எழுதுங்க. அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல தோள்பட்ட வலி வராது. கையெல்லாம் நான் சாக் பீஸ் ஆகும், பரவாயில்ல, ஆனா பரவாயில்ல, நீங்க அப்புறம் கை கழுவிக்கீங்க. இல்லைன்னா இந்த தோள்பட்டையில வலி விரைவில் ஏற்பட்டு கையை தூக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதனால தயவு செய்து கையை அந்த போர்டுல ஊனிக்கிட்டு சாக் பீஸ்ல எழுதுனா உங்களுக்கு அந்த கை ஊனுற போது அந்த ஆதாரம் அங்க கிடைக்கும். இந்த தோலுக்கு வலி வராது. அதை பின்பற்றுங்க. உங்க உடம்ப பார்த்துக்குங்க. உங்க மனநிலையை பத்திரமா அதை சரியா வச்சுக்குங்க. ரொம்ப சிரமப்படாதீங்க. பள்ளிக்கூடமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பள்ளிக்கூடம் செய்யுங்க. அந்த பிள்ளைகள் நீங்க சொல்லிக் கொடுங்க, அவங்க வருவாங்க. மகிழ்ச்சி. இந்திராணி அம்மா இன்றைக்கு கவிதை வழங்க வந்திருக்கார்கள். இவ்வளவும் ஐயா ஆசிரியர் சொன்னதால தோன்றிய எண்ணங்கள், சிந்தனைகள். வாங்க அவங்க கவிதை கொடுங்கம்மா. ரொம்ப நன்றி. நிறைய விஷயத்த உண்மையிலேயே சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். அந்த சாக்பீஸ் பிடிச்சு அந்த தூசி எல்லாம் எங்க மூக்குக்கு வேற போகுது. அதனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடுது நிறைய பேருக்கு. இந்த ஆசிரியர்கள் எப்படி இருந்தாலும் குழந்தைங்க மேலதான் எங்க கண்ணோட்டம்லாம். எங்களை பத்தி நாங்க நினைக்கிறது இல்ல. நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஆசிரியர்களுக்காக பரிவோட சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஒரு ஆசிரியர் சமூகம் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்துல இது ஆசிரியர் சமூகத்துக்கான கருத்தா கூட சொல்லலாம். நிறைய ஆசிரியர் நின்று கொண்டே பாடம் நடத்துவதால் வெரிகோஸ் என்கிற நோய் கால் நரம்புகள் பாதிக்கப்படுகிறது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவர்களுக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தீர்த்துக் கொள்வதற்கான வழிவகைகளை மேற்கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும். நான்லாம் மாணவன், நாங்களாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கஷ்டப்படுறேன். நீங்க நல்லா இருக்கணும். 60 வயது ஐயா ஆசான் ஐயா எங்களுக்கு மாணவன் சொல்லிட்டீங்களே. ஆசான் நீங்க எங்களுக்கு. பரிவோய்வு பெற்ற பிறகு நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுங்க. தொடரட்டும் உங்களுக்கு. நன்றி ஐயா. ஆமா, ஒரு நிமிடம். ஐயா
ஆசிரியர்கள் இன்னைக்கு சமூகத்துல எதிர்கொள்கிற எங்களுடைய நிகழ்கால நிகழ்வை அப்படியே எங்கள் மீது அக்கறையோடு சொன்னதற்கு பள்ளிக்கூடத்துல கூட மாணவர் மனசு பெட்டின்னு ஒரு பெட்டி இருக்கு, ஆசிரியர் மனசு பெட்டின்னு ஒரு பெட்டி இல்ல. அந்த பெட்டியை முழுதாக படித்த பெருமை ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு தான் சேரும். இந்த நேரத்துல ஆசிரியர்கள் சார்பா உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா காமராஜர் தான் கேட்டாங்க, இந்த ஆசிரியர்களுக்கு இவ்வளவு ஊதியமா அப்படின்னு சொன்னப்ப காமராஜர் ஐயா தான் சொன்னாராம், மாலையானா 2 சாக் பீஸ 2 சுண்ணாம்பு கட்டி மட்டும்தான் வச்சுக்கிட்டு போவாங்க அப்படின்னு உள்ள நிலைமையை அப்படியே சொன்னது காமராஜர். காமராஜருக்கு பின்னாடி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் சமூகத்தின் சார்பாக சொல்வது எங்களுக்கு மகிழ்ச்சி. சுண்ணாம்பை சுவாசித்து சுகந்தத்தை வெளிவிடுகிற இனம் உலகத்திலேயே ஆசிரியர் இனம். அப்படிப்பட்ட இனத்திலிருந்து உங்கள் மீது நீங்கள் எல்லாம் எங்கள் மீது கொண்டிருக்கிற அக்கறைக்கும் மகிழ்வுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அம்மா கே சிந்தராணி அம்மா அவர்களே, இந்த அரங்குக்கு அழகிய கவிதையை தாருங்கள். வருக, உங்கள் கவிதையை தருக. வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசனையும் தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ப்பணி செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கும் இன்றைய கவியரங்க தலைமையேற்றிற்கும் ஆனந்த் ஐயா அவர்களுக்கும் வரவேற்பு நல்கிய சீர்மிகு ஆசிரியர் பவானி அம்மா அவர்களுக்கும் இன்றைய தொடர் கவியரங்கம் 90 பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என் சமுதாயமே என்ற தலைப்பில் என்னுடைய கவியை தருகின்றேன். இக்கவி என்னுடைய கண்ணோட்டத்தில் இது என்னுடைய சமுதாயம். கால் பருக்கையானாலும் காகம் ஒன்று கூடி மாற்றம் ஒன்றே மாறாதது, இம்மண்ணில் மாற்றம் ஒன்றே நிலையானது. ஆனால் இன்றைய சமூக மாற்றம் நம் மனதினை வாட்டும். அரிதினும் அரிது இம்மானுட பிறவி, ஆறறிவு கொண்டு பிறந்த நாம் மரபை பிடித்தோம், மதத்தை பிடித்தோம், மானுடம் விட்டுவிட்டோம். ஓடி ஓடியே செல்வம் சேர்த்தோம், ஒதுங்கி ஒதுங்கியே வாழ நினைத்தோம். ஒட்டிய உறவினை பிரித்து வைத்தோம், ஒவ்வாமையை வளர்த்து கொண்டோம். பட்டம் பதவி பெற்றோம், பாமரனை ஏமாற்றினோம். பணத்தினை எண்ணினோம், பாசத்தை விட்டுவிட்டோம். ஓரறிவு எறும்பினமும் ஒன்றாக செல்லும் புற்றுக்குள். ஆறறிவு மனிதர் நாம் ஒடுங்கினோம், ஒன்றிரண்டாக நம் வீட்டிற்குள். கால் பருக்கையானாலும் காகம் ஒன்று கூடி பகிர்ந்து உண்ணும். நாளும் கற்ற மனிதர் நாம் பதுக்கி வைக்க பழகி கொண்டோம். விஞ்ஞானம் வளர்த்தோம், விண்கலம் செய்தோம், நிலவினில் கால் வைத்தோம், செவ்வாய் கிரகம் எட்டினோம். வியக்கத்தகு விஞ்ஞானம் விளங்க பெற்றோம். நம் சுற்றம் பற்றி சிந்தித்தோமா? கணினி வந்தது, கனிவு மறைந்தது, அறிவு பெருகியது, அன்பு குறுகியது. ஆசையுடன் வளர்த்த அன்னை தந்தையரை அனுப்பி வைத்தோம் முதியோர் இல்லம். ஆசையுடன் வளர்த்த அன்னை தந்தையரை அனுப்பி வைத்தோம் முதியோர் இல்லம். காலம் மாறும், காட்சிகள் மாறும், இளமையது முடிந்து போகும். ஓடிய கால்கள் ஓய்ந்து நிற்கும், முதுமை காலம் முன்னால் நிற்கும். உற்றார் உறவினரை உள்ளம் தேடும், இணைந்து வாழ இதயம் ஏங்கும். வெட்டிய உறவை மனமது நினைக்கும், நமக்கும் இருக்கும் முதியோர் இல்லம். ஆதலால் விழித்துக் கொள்வோம், விரைந்து செயல்படுவோம், சமூக மாற்றத்தை சரியாய் செய்வோம். விழித்துக்கொள் மானுடா, சமூக மாற்றம் சரியாய் செய்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக அழகான கவிதை, மிக கருத்துள்ள கவிதை, கருத்து செறிவான கவிதை. KS இந்திராணி அம்மா, உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் கவிதையில் மிக அழகாக சுட்டி காட்டினீர்கள். அறிவியல் உலகை ஆளுகிற பெண்களை பற்றி கூட உங்கள் கவிதை சுட்டி காட்டியது. நான் அந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் மண்ணுக்கு மீண்ட பொழுது நம்முடைய கவியரங்க பொறுப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுடைய கட்சவி அஞ்சலிலே சென்று பார்த்தேன். ஒரு அழகிய கருத்தை இங்கே பதிவிட்டிருந்தார். மண்ணுக்கு மீண்டார் சுனிதா, இன்னமும் பெண்களை அடக்குதல் இனிதா என்று கேட்டார். அப்படிப்பட்ட பெண்கள் இந்த கவியரங்குகளிலே கலந்து கொண்டு கவிதைகளை வாசிப்பது மிக 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 சிறப்பு.
அதிலும் கோடல் மரபை கூழுங்காலை பொழுதோடு சென்று வழிபடல் முனியான் குணத்தோடு பழகி குறிப்பிற் சார்ந்து சித்திரப்பாவையின் அத்தக வடக்கி செவி வாயாக நெஞ்சு களனாக கேட்டவை விடாது உள்ளத்தமைத்து என்று சொன்னால் போகிற பொன்னான மாணவர்களை பழக்குகிற உங்களிடத்தில் KS இந்திராணி அம்மா அவர்களே, உங்களுடைய கவிதை மிக அழகுற இருந்தது. உங்களுடைய கவிதை பணி மென்மேலும் தொடர வேண்டும் என்று அன்போடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் வாழ்த்தி உங்களை மீண்டும் இந்த அரங்கிலே சந்திப்போம் என்று அன்போடு குறிப்பிடுகிறேன். உங்களுக்கு எங்களுடைய அரங்கின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை தொடர்ந்து முத்தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிலிருந்து மக்கள் மனங்களை, மதுரை மண்ணை ஆளுகிற அம்மா மீனாட்சி அவர்களினுடைய பெயரால் இருக்கிற அம்மா மீனாட்சி அவர்களை, கவிஞர் மீனாட்சி அவர்களை இந்த அரங்குக்கு கவிபாட அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, தலைவராம் வள்ளுவன் ஐயாவை அவர்களை வணங்கி, இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் ஐயா திரு நீலகண்ட தமிழன் அவர்களையும் வணங்கி, இந்த உலக சாதனை கவியரங்க நிகழ்வான 90 கவியரங்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும், இன்றைய கவியரங்க நிகழ்வின் தலைமை பொறுப்பேற்றுள்ள சகோதரர் ஆனந்த் ஃப்ரெடி சில்வா அவர்களுக்கும், மற்றும் இதற்கு எனக்கு முன் கவிபாடிய அனைத்து நல்லுறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கவிவரிக்குள் செல்கின்றேன். அதற்கு முன் பாரதிதாசன் வரிகளான என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் விளையும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாரதிதாசன் வரிகளை கூறி, இன்றைய கவி தலைப்பான என் சமுதாயமே, என் சமுதாயத்திடம் நான் எவ்வாறு இருக்க வேண்டும், நான் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்ற கருத்தோடு இந்த கவிதையை படைக்க விரும்புகின்றேன். தரணியை செழிக்கச் செய்ய உறுதுணையாய் அமைவது, தரணியை செழிக்கச் செய்ய உறுதுணையாய் அமைவது இயற்கை என்னும் எழில் கொஞ்சம் ஐம்பெரும் பூதங்களையும், இயற்கை என்னும் எழில் கொஞ்சம் ஐம்பெரும் பூதங்களையும் பாங்கோடு பயன்படுத்தியே கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் சிதைவடையாமல், கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் சிதைவடையாமல் சீரான சிறப்பான சமுதாயம் உருவாக்கினார். சீரான சிறப்பான சமுதாயம் உருவாக்கிட உன்னுள் முதலில் விதையை விதைத்திடு, உன்னுள் முதலில் நம்பிக்கை என்னும் விதையினை விதைத்திடு, உன்னை வலிமையான வழிகாட்டியாக வாழ்நாளில் சாதித்திடு, உன்னை வலிமையான வழிகாட்டியாக வாழ்நாளில் சாதித்திடு. சாதி மத பேதமின்றி அனைவரும் சமமென்ற முழக்கம், சாதி மத பேதமின்றி அனைவரும் சமமென்ற முழக்கம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்திட சுணக்கமில்லா நற்செயல்களை புகுத்திட மறந்திடாதே. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்திட சுணக்கமில்லா நற்செயல்களை புகுத்திட மறந்திடாதே. என் சமுதாயமே, என் சமுதாயமே, சமதர்ம சமத்துவத்தை தொலைத்திடாதே, சமதர்ம சமத்துவத்தை தொலைத்திடாதே. தொழிலாளர் நலமோ மற்ற பொதுநல சிந்தனையோ, தொழிலாளர் நலமோ மற்ற பொதுநல சிந்தனையோ அனைத்துக்கும் ஆதரவாய் இயங்கிட, அனைத்துக்கும் ஆதரவாய் இயங்கிடவே ஒளிமிகு சமுதாயத்தை விளிரச் செய்திடு, ஒளிமிகு சமுதாயத்தை விளிரச் செய்திடு. பழமையான மரபுகளை மறந்து ஒப்பனைகளில் மூழ்கி, பழமையான மரபுகளில் மறந்து ஒப்பனைகளில் மூழ்கி உன்னையே இழந்திடாதே, உன்னையே இழந்திடாதே. தகவல் தொழில்நுட்ப கருவிகளை, தகவல் தொழில்நுட்ப கருவிகளை தக்க இடத்திற்கு தகுதியாய் பயன்படுத்தி, தக்க இடத்திற்கு தகுதியாய் பயன்படுத்தி தகைசால் பெருமையோடு வாழ்வாங்கு வாழ்ந்திடு. ஆண் பெண் வன்முறையில்லா பொலிவான, வன்முறையில்லா பொலிவான தேடலோடு சமுதாயத்தை தாங்கிடு, வன்முறையில்லா பொலிவான தேடலோடு சமுதாயத்தை தாங்கிடு. ஆண் பெண் என்ற பாலின பாகுபாடின்றி, ஆண் பெண் என்ற பாலின பாகுபாடின்றி கல்வி என்ற பெரும் செல்வத்தை, கல்வி என்ற பெரும் செல்வத்தை தடையில்லாமல் அனைவரும் பெற்றிடவே, தடையில்லாமல் அனைவரும் பெற்றிடவே அகிலத்தை ஆளுமையோடு வாழ்வதற்கு, அகிலத்தை ஆளுமையோடு வாழ்வதற்கும் பொது உடைமை நோக்குடன்
பொது உடைமை நோக்குடன் வறுமையை ஒழித்தே வளமான வாழ்வை இன்பத்தோடு நிலைத்திடு. வறுமையை ஒழித்தே வளமான வாழ்வை இன்பத்தோடு நிலைத்திடு. அனைவருக்கும் ஒரு சுமைதாங்கியாய் வழிநடத்தும் வழிகாட்டியாய் திகழ்ந்திடு என்று எல்லோருக்கும் என்னுடைய சமுதாய நோக்கத்தை எடுத்து கூறி இந்த கவியரங்கில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். இந்த நிகழ்வில் சகோதரர் ஒருவருக்கு ஒரு தகவல் கொடுத்து விடுகிறேன். உங்களுக்கு பின்னால் நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்கு பின்னால் நீங்களும் இருக்கிறீர்கள். ஆனால் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை. உங்களுக்கு ஐயா திரு நீலகண்ட தமிழன் மட்டும் ஆதரவல்ல, அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் இந்த இடத்தில் கூடி நமது கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய தளமாக நமது ஐயா அமைத்துள்ளார். அவருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கின்றேன். மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வை எப்பொழுதுமே அழகாக சொல்வார். தவறாக இருந்தாலும் சுட்டி காட்டுவதில் பயப்படுவதும் இல்லை, அதற்கு எந்த விதமான சுடக்கமும் காட்டுவதில்லை. என்னிடமே சொல்வார், இதெல்லாம் சரியா இல்லம்மா, இப்படிதான் செய்யணுமா, சரிங்கய்யா செஞ்சது, நீங்க வருத்தப்படுறீங்க, அப்படிலாம் இல்லைங்கய்யா, நீங்க செய்யறது எங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு தவறை திருத்தி காட்டும் பொழுதுதான் நம்ம அந்த பிழையிலிருந்து வெளியே வர முடியும். அதை எடுத்து சொல்வதில் மிகவும் சிறந்த ஒரு ஆசா நமக்கு கிடைத்துள்ளார். இந்த தளத்தில் பயணிப்பதை நான் மிக்க மகிழ்வோடு நிறைவாக எடுத்துக்கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக நம் மனமெல்லாம் நிறைகிற வகையில் சங்கம் வைத்த தமிழ் மதுரை மண்ணிலிருந்து கவிதை வாசித்த மீனாட்சி அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் சொன்னார்கள், வருத்தப்படாதீர்கள், நாங்களும் ஆணென்றும் பெண்ணென்றும் வேறுபாடு இல்லை என்று. நம் பாரதி அதைத்தான் சொன்னார். அனைத்து இடங்களிலும் தாய்நாடு தாய்மண் என்று சொல்லுகிற இடத்தில் பாரதி மட்டும்தான் சொன்னார், எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று. தாய்நாடு என்று சொல்லுகிற இடத்தில் பாரதி தந்தையர் நாடு என்று சொன்னார். அதுபோல நமக்கு இந்த அரங்கை அழகுற அமைப்பதற்கு தந்தையாக இருக்கிற நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பில் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கு பங்கு பெற்ற அனைவருக்கும் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் குறிப்பாக கன்னித்தமிழ் முயற்சியாக இந்த அரங்கில் திடீரென்று இந்த குழுவை வழிநடத்துகிற இந்த கவியரங்கை நெறிப்படுத்துகிற பொறுப்பை எனக்கு வழங்கிய பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கும் அப்பா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பனி இல்லாத மார்கழி அது மார்கழி இல்லை, படை இல்லாத மன்னன் அவன் மன்னன் இல்லை, இனிப்பு இல்லாத முக்கணி அது முக்கணி இல்லை, இசை இல்லாத முத்தமிழ் அது முத்தமிழ் இல்லை. நிறைவாக ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களினுடைய ஆசியுரை இல்லாமல் இந்த கவியரங்கு நிறைவு பெறுவதில்லை. ஐயா அவர்களை ஆசியுரை வழங்க, நிறைவுரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். ஐயா அரங்கில் இருக்கீங்களா? ஆசிரியர்கள் நிறைந்துள்ள அரங்கிலே நான் எங்க ஆசி உரை வழங்குவது? ஆசிரியர்கள் கவிதை வழங்கினார்கள், அவர்களுக்கெல்லாம் நான் ஆசி வழங்கக்கூடியவன் அல்ல. அவர்களிடமெல்லாம் நான் படிக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். என்றைக்கு இருந்தாலும் நான் ஒரு மாணவன் தான், இன்றைக்கும் என்றைக்கும் நான் மாணவன் தான். ஐயா சொல்ற போது அவருக்கு தெரியாம சொன்னாரு, அது தப்பு கிடையாது. மதுரையிலிருந்து மீனாட்சி என்று குறிப்பிட்டார்கள். மீனாட்சி அம்மா உண்மை மதுரை கிடையாது, அவங்க சேலம். இந்த மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியால மொத்த தமிழ்நாட்டையும் பார்த்து பராமரிக்க முடியாதுன்றதுக்காக சேலத்துக்கு ஒரு மீனாட்சி அமைச்சு வச்சிருக்காங்க. அவங்க சார்பில் இருக்காங்க இந்த மீனாட்சி. அங்க திருவள்ளூரை பராமரிக்கிறதுக்கு பவானி அமைச்சிருக்காங்க. காஞ்சிபுரத்தெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக வேண்டி காந்திபதி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பக்கம்லாம் பார்த்துக்கிறதுக்கு எழிலரசி அம்மா அமைச்சிருக்காங்க. ஆவடியை பார்த்துக்கிறதுக்கு ஆவடி அந்த பக்கம் இருக்கலாம் பார்த்துக்கிறதுக்கு, அது கிட்டத்தட்ட அவங்க சென்னையை ஒட்டிக்காங்க. எங்களையெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக இந்திராணி அம்மா அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் கும்பகோணம் சைடில் இருக்கலாம் பார்த்துக்கிறதுக்கு, அவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு மீனாட்சி அம்மா, மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மா தங்களுடைய அது என்ன சொல்றது, ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, தங்களுடைய பொறுப்பாளர்களாக கும்பகோணத்துல இருக்க பார்த்துக்கிறதுக்கு தாரகை அமைச்சிருக்காங்க. இப்படி
இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் மீனாட்சியினுடைய உருவங்களாக இருப்பதால் இவர்களை மதுரையிலிருந்து வந்த மீனாட்சி என்று சொல்வதிலே தப்பு கிடையாது. மெயின் ஆபீஸ் மதுரை தான். யாருக்கு? நம்ம சா மீனாட்சி சேலம் தாரமங்கலத்தை சேர்ந்தவன்றாலும் கூட அவங்களுடைய மெயின் ஆபீஸ் மதுரை. பவானிக்கு மெயின் ஆபீஸ் மதுரை. அங்கதான் இருக்காங்க சுவிட்ச். அந்த மீனாட்சி இயக்குகிறார்கள், இவரெல்லாம் இயங்குகிறார்கள். இவரெல்லாம் அந்த சமூகத்தை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்கணுவதற்காக ஆசிரியர்களாக பொறுப்பெடுத்துக் கொண்டு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு ஆசிரியர் தின கவியரங்கம் மாதிரிதான் இருக்குது. யாரோ ஒரு சிலர் ஆசிரியரா இல்லாம இருக்கலாம். இப்ப நான் ஆசிரியர் கிடையாது. இந்த கவியரங்க தலைமை தாங்கிய ஆனந்த் ரெட்டி செல்வா அவரும் ஒரு ஆசிரியர் தான். நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் அவரு ஆசிரியரா பணியாற்றினா கூட நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டுதலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த வகையில பாக்குற போது ஐயா ஒரு நிமிஷம், நான் ஆசிரியர் இல்ல. அதான் இல்லன்னு தான் சொன்னேன். இல்லன்னு தான் சொன்னேன். சரி 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 ரைட். அந்த வகையில இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு கவியரங்கத்தை மிகச் சிறப்பாக என் சமுதாயம் என்ற தலைப்புல இந்த சமுதாயத்தை உருவாக்குகிறவர்களால் சேர்ந்து நின்று ஒரு கவியரங்கத்தை நடத்தி இருக்கிறார்கள். கவியரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை கவியரங்கள் கிட்டத்தட்ட 90வது கவியரங்கம் என்று நடக்கிறது. நண்பர் பேராசிரியர் முனைவர் சந்திரசேகரன் ஐயா, பாரதி சந்திரன் என்ற பெயரிலே எழுதக்கூடியவர், சற்றக்கூடிய தமிழ் இலக்கிய ஆய்வு நூல்கள் 13 நூல்கள் எழுதியிருக்கிறார். அவர் என்னை கேட்டார், ஆவடியில் தான் இருக்கிறார். அம்மையார் பவானி அம்மாவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. இந்திராணி அம்மா கூட பார்த்துருப்பாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. நம்ம நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு இருக்காரு. அவர் கேட்டார், எப்படிங்க 90 கவியரங்கம் நடத்துறீங்கன்னு கேட்டாரு. நான் எங்க நடத்துறேன், பவானின்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தான் நடத்துறாங்க, நான் நடத்தல. சும்மா நான் தலை காட்டுவேன், அவ்வளவுதான். அவங்க தான் அதை பொறுப்பெடுத்துட்டு சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி கேட்டார். அப்ப நான் சொன்னேன், யார் இந்த பவானி, யாருங்க அது அப்படி கேட்டார். அப்ப நான் அவங்கள பத்தி சொல்லி, நம்ம நூல் வெளியிட்டாங்க, அது கூட நீங்க வந்தீங்களே அப்படி சொன்னேன். ஓ அவங்கதான் செய்யறாங்களா அப்படி கேட்டுக்கிட்டாரு. எனவே ஒரு சிறப்பான பணியாற்றிருக்கார். 90 கவியரங்கங்களை நடத்தியிருக்கு. இன்னும் 10 கவியரங்கள் அதை எட்டி பிடித்து விடுவார். 90 தாண்டியவர்களுக்கு 8 தாண்ட 10 தாண்ட முடியாதா என்ன? கண்டுபிடிவார். 100வது கவியரங்கத்தை பழனியில் நடத்தி இருக்கிறோம். அந்த கவியரங்கத்திலே 5 அமர்வுகள் போட்டு ஒரு அமர்வுக்கு 10 பேர் என்று 50 கவிஞர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியை, நேரடி நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். அதிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இந்த 90 நிகழ்ச்சிகளும் இந்த 100 நிகழ்ச்சிகளும் 99 நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம். கவியரங்க தலைமை பொறுப்பேற்றவர்களுக்கெல்லாம் விருதுகள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வலைவலி வழியாக பார்த்து இருக்கிற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நாள்தோறும் தவறாமல் வலையில் பதிவேற்றம் செய்து சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மூலமாக நமக்கெல்லாம் அளித்துக் கொண்டிருக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், தமிழ் வானொலியிலே அவ்வப்போது வானொலியிலே தவற விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள் நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் இருவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வானொலி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழறி வானொலி நேயர்களுக்கெல்லாம் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் தொலைக்காட்சியிலே பார்த்தும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கிற அத்தனை அன்புள்ளங்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி வணக்கங்களாக தெரிவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தமிழை வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். என்று உங்கள் நீலகண்ட தமிழன் ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பு. இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்த ஆனந்த் ரெட்டி சில்வா அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும், நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பெருமக்களுக்கும் நம்ம நன்றி கலந்த வணக்கங்களை கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றிங்க. நன்றி, வணக்கம்.